அடி கட்டு என்னமா இது என் கூட வரக்கூடிய தோழி அழகா இருப்பான்னு தெரியும். ஆனா இவ்வளவு அழகா லட்சமா இருப்பான்னு தெரியாது. பாக்குறதுக்கு தெய்வ கடாட்சமா இருக்கிறா. அந்த அம்மனே நேர்ல வந்தது போல இருக்கிறா. அதனால ஏதாவது சாமி பேர் வச்சு கூப்பிடலாம். ஏட்டி அம்மா ஓம் சக்தி. மாமா அப்பா 20 ரூபாய்க்கு வார்த்தை இல்ல மாமா. சக்தி கூட கிடையாதா? ஒருவேளை என்னமா இது படவேட்டம்மன் கூட கிடையாதா? ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் பேரை வச்சு கூப்பிடலாம். ஏண்டி அம்மா ஊத்து காட்டி இல்லம்மா ஊத்து காட்டி இல்லம்மா சூத்து காட்டி என்னமா இது சாமி பேர் வச்சு கூப்பிட்டா கூட இல்லைன்றாலே. பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்கிறா. பியூட்டி பார்லர் மேக்கப் எல்லாம் போட்டு இருக்கிறா. ஒருவேளை சினிமா நடிக்க இருப்பாளா? சினிமா நடிக்க நக்குமா? ஏய் நயன்தாரா நினைச்சடி. நயன்தாரா இல்லடி அதுல பாதி நைட். ஏய் என்ன சொல்றேன் 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 இந்த அடியா ஏண்டி வலிக்கணும் உனக்கு? வலிக்காது 9 லட்சம் வலிக்காது. என்னடி பேச்சு பேசுற? அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்தா மைக்ல பேசு. அப்பதான் எல்லாருக்கும் புரியும் தான். ஏய் அப்படியே பேசு. ஏய் மாறியே. ஏய் மைக்க புடிச்சி எப்படி புடிச்சி மாடு சனிக்காதுடா. புரியுற மாதிரி சொல்றேன். ஹலோ டபக் டபக்டா. வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஹலோ 1 2 3 ஹலோ 1 2 3 9 ஹலோ அந்த வார்த்தை கேக்குறேன். மைக் டெஸ்ட் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? எலக்ட்ரிஷியன் எப்படி பண்ணுவாங்க? ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 9 ஹலோ. யார பார்த்து அந்த வார்த்தை கேக்குறேன்? நாங்களாம் லேடிஸ் பெண்கள். நீங்க ஆமாண்டி லேடிஸ். ஆமா நம்ம பையன் தான் இருப்பான். என்னடி எந்த பையன்டி? வந்து நின்ன உடனே அந்த இது மேல உட்காந்து டபரா மேல பாவி குப்பை தொட்டிடி. அந்த குப்பை தொட்டி மேல இருந்து கீழே நின்ன உடனே நம்ம வேனை விட்டு இறங்கணும். என்ன சொன்னான்? என்னடி சொன்னா? வேனை எட்டி பார்த்தான். ஆமா பசங்க எல்லாம் பார்த்தாங்க. என்னவோ தான் சொல்ல வரான்னு நினைச்சேன். அவன் பக்கத்துல இருக்கிற பையனை சீண்டியா மச்சான் 5 9 வந்து சுக்காக்கெல்லாம் சொல்லிருக்கோம். சாப்பாடு அங்க போட்டாங்க. அதுல நான் பார்த்து மெல்லமா பசங்கம்மா சொல்றேன். 6 பிரிவா பிரியுதுடி. பிரிவு இருக்குடி. நான் ஸ்டேஜ் சொல்ல சொல்றேன். ஊர் சோறு துணி யார் யாரையோ எதோ வளர்க்கறாங்க. ஆனா நீ வளர்க்கற பாரு. வர முடியும். ஒரு லிமிட்டா வளரு. இல்லன்னா அப்படிதான் போனோம். நான் என்ன மருந்து போட்ட வளர்க்குறேன். யாரு பீரிச்சா கோழி துண்டு பார்த்து எங்களை அப்படி சொல்றேன். ஐயோ நான் அந்த பையன் தான் சொல்றேன். என்னடி சொல்றான்? அந்த அக்கா ஜட்டி எப்படி ரெடி பண்றாங்க? இல்ல அப்ப நான் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. கட்டையை கைவிட்டு அடிக்கும் மொத்த மொழிவிட்டு அடிக்கும். இப்படி அப்படி பேசுவாங்க. கைவிட்டு அடிக்காத. அப்படி அடிச்சா கம்ம ஏண்டி இப்படிலாம் பேசாதடி. ஏண்டி வாய வளர்க்கறதுக்கு காலை வளர்த்தா கூட கம்பல் போட்டுக்கலாம். வாய வளர்த்த போட 3வது நாட்டே மாமா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்கடி. 3வது நாட்டே ஆர்த்து வந்தாதான் நல்லா இருக்கும். டாடி என்னடி ஆர்த்து வந்தாதான் பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கலாம். ராவி அவங்க எவ்வளவு நேரம் சும்மா கடுப்பானுங்க பாவம். அதுக்கு
அரைச்சு வந்து வச்சுக்கோ. அடி பாவி, சொல்லி கொடு எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லி தராங்க. ஏடி உனக்கு என்னடி சந்தேகம்? எங்க தொண்டையை பார்த்து அப்படி எல்லாம் பேசுறேன். நாங்களாம் லேடிஸ் தொடர்ந்து நாடகம் ஆடுறோம். அதனால தொண்டை கட்டி இருக்குடி, தொண்டை கட்டி இருக்குடி. நீங்க ஆமாண்டி, தொடர்ந்து நாடகம் தொடர்ந்து நாடகம் லேடிஸ், அதனால தொண்டை கட்டி இருக்குடி. எதனா வயிற்று இருந்தா சொல்லுடி. செக்ஸ் மாத்திரை சாப்பிட கேட்கு. அது மிக்ஸ் மாட்டுடி, அது எப்ப மாத்திரை? அது எப்பயும் மாத்திரம் அப்படியேதான் இருக்குது. பேசுற இவ்வளவு கோபம் இருக்குன்னா நீ கிராமத்து பெண்ணா தாண்டி இருப்பேன். ஏண்டி அம்மா மல்லிகா? ஐயோ அடியா நான் எந்த ஊர்ல ஒன்னா மல்லிகான்னு கூப்பிடு, ஆனா இந்த ஊர்ல கூப்பிடாது. ஏண்டி கூப்பிட கூடாது? அறியாத பசங்க அமைதியா உட்காந்து கூத்து பாத்துங்கிறாங்க. என் சவர குஞ்சுமோ ரொம்ப அமைதியா இருக்கு. ஏண்டி சவரத்துல வச்சுக்கிறாங்க? போய் பாரு சொல்லுவாங்க. அறியாத பசங்க அமைதியா உட்காந்து கூத்து பாத்து அமைதியா இருக்காங்க. இந்த ஊர்ல கேனுங்களுக்கு தான் எத்து போட்டு நடிக்குது. அடி பாவி, தப்பா பேசுறீங்க. நீ மல்லிகான்னு கூப்பிட்டே இல்லையோ? இல்லையோ? நாலு கேனுங்க பின்னாடி வந்து மல்லிகா வரையா கொல்லிக்காங்க. அடி பாவி, அவங்க கொல்லையில கலப்பறிக்கு கூப்பிடுவாங்கடி. கலப்பறிக்கு கூப்பிடுறாங்க தான் நம்பி போயிட்டு போறடி பாவி. ஒரு மேல மேய்ஞ்சு அனுப்பிச்சுவாங்க. அடி மேயிறாங்க. அடி பாவி, எனக்கு இன்னொரு சந்தேகண்டி. சொல்லுடி. ஒரு பெண்ணா பிறந்தா அழகா தலைவாரி பூ வைப்பாங்கன்னு பேரு. என்னடி தலை இது? தலையா இது? தலையாடி இது? தலையா இது? பாவி, இது அடி உள்ள ஒரு மணி நேரம் வேற எப்படி வைக்கிறது தெரியல. நான் கூட இது ஒரிஜினல் முடியும் கட்டி நினைச்சேன். பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்து 2999 அதுல கூடவா? பாரிஸ்ல இருந்து வாங்கியதை வெக்க போறது புடிங்க அந்த ஐயோ உள்ள வேற வெத்து ஒத்த வச்சு அம்சாங்க. இல்ல பாக்குறது அசிங்கமா இருக்குமா? எப்படின்னா மாட்டிக்கோ. பாவி இப்படியே வைப்பாங்க. மாட்டு தலையில அங்க பேலன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண? ஊர் பசங்க கேட்டு நாடி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆடி குடுத்து பத்தி தான் ஏழ்மலையான வேணுங்கிற. ஆமாண்டி, இப்பெல்லாம் நாடகம் திருப்பதி போறீ. ஏண்டி ஏழ்மலையானே ஏழுமலையானி? உனக்கு 7 மலை இருக்குது. 7 மலை இருக்குது. எனக்கு ஒரு 2. சாரி, இப்படி ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. யார் யாரோ என்னென்னவோ இல்லாதவங்க அதை வேண்டுதல் வைக்கிறாங்க. எனக்கு இல்ல, நான் வேண்டுதல். ஏண்டி மூடி குத்துற மட்டும் நாய் நிக்கிற போது நான் எனக்கு அளவு இருக்கு. ஏண்டி இது என்னடி ஹேர் ஸ்டைல்? இது டிசிஷன் கேக்குறான் கேக்குறான் மேக்கப் ஸ்டைலா? அப்படின்னா என்ன? நீ கேக்குறவங்கள மேசினே வருவேன். பாவி எப்படி பராமரிக்கிறது? ஏண்டி என் தலைக்கு என்னடி போற? என் தலைக்கு நான் சன்சில்க் போடுறேன்டி. எல்லாத்திடி சிலுக்கு புளுக்கு நான் அதெல்லாம் போட்டு கிடக்கு. ஏன் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னா இந்த ஒரு ஏரி களிமண் போட்டு பாரு, நல்லா பஸ் பஸ்னு வரும். ஏரி களிமண் போடுறேன், அதான் நீ கைட்டு வந்து கீழே விடுது. வேணும்னா ஏரி வேலைக்கு போசல கைட்டி மாட்டு போடுவோம். உன்னால முடியுமா? முடியாதுடி. ஏண்டி இன்னொரு சந்தேகண்டி. ஒரு பெண்ணா பிறந்தா அழகா தலையில பூ வைப்பாங்கன்னு பேரு. உன் தலையில பூன்றதே வைக்க மாட்டியா? எப்ப நீ பூன்னு கேட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுமா? என்னடி டென்ஷன் ஆகுது உனக்கு? வாடி இப்படி சொல்றேன் சொல்லுடி. இந்த பூ நேத்து வச்சுங்கிற இதுனா 5 நிமிஷத்துல வாடி போடும், வதங்கி போயிடும். நான் சொல்ற பூ நீ வச்சுக்கிறியா? ஏண்டி நான் பார்க்காத பூவா, நான் வைக்காத பூவாடி? அரவட்டாம் பூ கேள்விப்பட்டிருக்கியா? அரவட்டாம் பூவா? உண்மையாலுமே கேள்விப்பட்டது இல்லடி. நல்ல முள்தோப்பு கப்பை இருக்கும், நல்ல குமுக்கையா இருக்கும். குமுக்கையா இருக்குமா? ஏண்டி நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போலான்னு இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 முழம் பூ வேணும்டி. அது மயம்போட்டுலாம் வாங்கி தர முடியாது. முழம் போட்டு வாங்க முடியாதா? 29 கிலோ கணக்குல வாங்கணும். ஏண்டி அது எனக்கு நாளைக்கு காலையிலே வேணும்டி. காலைல 5 மணிக்குள்ள பூத்துரும், இல்லன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் பூக்கும். ஐயோ ஏண்டி எனக்கு சீக்கிரமா வேணும்டி. மதியானம் வேணும்னா இருந்துதான் வாங்கி போனோம். இருந்து வாங்கிட்டு போனோமா? என்னடி பேசுறேன்? ஆமா, அந்த பூ என்ன இருக்கும்? நல்லா மஞ்சள் கலர்ல கலர்ல இருக்குமா? வேற கலர்ல நடி எனக்கு வேணும். என்ன சிவப்பு கலர்ல மாத்தலாம்? சிவப்பு கலர்ல மாத்த முடியுமா? கலர்ல சாப்பிட்டு பீட்ரூட் சாப்பிட்டா சிவப்பு கலர்ல மாத்தலாம். பீட்ரூட் சாப்பிட்டா சிவப்பா மாறுமா? பச்சை கூட வேணும், கீரை காய் சாப்பிட்டா நம்ம சாப்பிடுறதுக்கு அது கலர் மாறதுக்கு என்ன இருக்கு? சாப்பிட்டு போய் சாப்பிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கணும். பூ விசித்திரமா இருக்கு. ஏண்டி அந்த பூ வாசனையா இருக்குமா? அது வாசனையா இருக்கும். ஐயோ அது காஞ்சா ஒரு வாசனை.
வாசனை புதுசா ஒரு வாசனை வரும். அது காஞ்சிட்டு அது மேல லைட்டா தூரட்டும் போது அப்படியே ஊரே கமாச்சு நீ சொல்லும் போதே ஆர்வமா இருக்குடி. அந்த பூ நான் தலையில வச்சே ஆகணும்டி. சந்தேகண்டி சாதாரண வாசனையா இருக்கிற பூ தலையில வச்சாலே பேன் எல்லாம் பிடிக்கும். இந்த பூ வேற ரொம்ப வாசனையா இருக்குதுன்ற பேன் எல்லாம் பிடிக்குமா? பேன் எல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? முதல்ல ஈ வரும், ஈயா? ரெண்டாவது வண்டு வரும், வண்டா? மூணாவது நாய் வரும், நாலாவது பன்னி வரும். ஏண்டி அவ்வளவு வாசனை வெயிட்டு வரும்? ஏண்டி அந்த பூனை தையில வச்சு நடந்து போன என்ன பாப்பாங்களா? ஊரே உன் பின்னாடி தான் வரும். அப்படியே சொல்றேன். ஏண்டி அப்படியே எனக்கு ஒரு 20 மழை வேணும்டி. ஆஹா 20 மழையெல்லாம் அதுல இது பண்ண முடியாது. முடியாதா? சாதாரண பூ பின்னு இதெல்லாம் குத்தி வைக்கலாம். ஆமா, இது பின்னு குத்திலாம் வைக்க முடியாது. இன்னும் குத்தி வைக்க முடியாது. கொஞ்சோண்டு அப்படியே டபால வாரி டை மாதிரி அடிச்சு சித்திரமா இருக்குடி. ஏண்டி இன்னொரு சந்தேகண்டி, ரோஜாக்கு எத்தனை ஏத்தி? 2 ரோஜா, மல்லிக்கு 3 ஏத்துமா, சாமந்திக்கு 4 ஏத்து. நீ சொல்ற பூக்கு எத்தனை ஏத்திரி? அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் சொல்ல தேவையில்ல. கஷ்டப்பட தேவையா? ஆண்டவனா பார்த்து ஒரே ஏத்துல முடிச்சு ஒரே ஏத்திரி என்னடி பூ பாதி அது வேலைக்கு ஆகாது. சத்தமே வரல. என் கம்பெனி ஓனர் கூத்தாடுறதுக்கு ஆளை கூட்டினாடானா ஆந்திரால இருந்து கரும்பு வெட்டுறதுக்கு ஆளை கூட்டினாங்க. என்ன பார்த்தா ஆட்டல கரு வெட்டுற மாதிரி தெரியுது உனக்கு? ஏய் மச்சான் ஹோய் ஹலி ஹோ ஆளே மாத்திரம் போல. ஏண்டி இன்னொரு சந்தேகண்டி, ஒரு பெண்ணா பிறந்தா அழகா காதுல கம்மல் போடுவாங்க. என்னடி இது காதுல? திஸ் இஸ் அன் கமலாம்பூல். ஓகே பாதி அது பேர் வாயில ஃபுல்லா கம்மல் இருக்கு. ஐயோ வாயில் நுழையவில்லை. ஏன் அவையாரா வந்துக்கிறாங்க இந்த ஊருக்கு? அப்படிதான் சொல்லண்டி. பாய் வாயில் நுழையவில்லை. சரியா? சரியா பரிணாக்கா வந்துக்கிற 2 பாட்டு பாட்டமா மிரந்தாங்க மிரந்தாங்க. ஏதோ பாட்டுல பாடுற பெரினாக்கா கம்பெனி எங்கடி வாங்குறேன்? ஏன்டி இதெல்லாம் எவ்வளோடி? இதுதாண்டி 5 லட்சம் ரூபாய் வைர கம்பல்ரி 5 lakhs. 5 லட்சமா? ஆமாண்டி. எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்னடி சந்தேகம்? 5 லட்சம் ரூபாய் குத்து கம்பளம் வாங்குற ஆள் நைட் ஆனா பேக் தூக்கினியா 500 ரூபாய்க்கு கூத்தாரத்துக்கு வந்து ஏண்டி எங்க கீழே அது பணமா? நாங்க வாரி 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 அரிப்புண்டி. வாரி வாரி அரைக்க மாட்டீங்க. கோலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வரம் போறங்கிறது புண்ணு வந்துருமா? ஏண்டி அப்படியே சொல்ற? ஏன்டி இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்? இதெல்லாம் காசு கொடுத்தே வாங்க தேவை. காசு கொடுக்க தேவையில்லையா? எனக்கு சொல்லுடி. எவன திருடம் கூட தூக்கிட்டு போக மாட்டான். அப்படியா? சொல்லுடி. எனக்கும் எங்க தெரியுமா விக்குது? எங்கடி? நேரா டீ கடையில போய் நில்லி எச்ச கிளாஸ் இருக்கு போய் காட்ட மாட்டேன். பொறுக்கி பொறுக்கி நான் பொறுக்கி கேடுகட்ட பொறுக்கி குப்பை பொறுக்கி பேப்பர் பொறுக்கி கப்பு பொறுக்கி எச்ச பொறுக்கின்னு நான் பொறுக்கித்தான். ஆமாண்டி. காலைல போய் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உங்க அப்பா உங்க அம்மாவை பாக்கணும். ஏன் பயத்துலக்கு பாட்டு சத்தியமா உனக்கு மனசாச்சு இல்லையா? 2 பேருக்குமே ஒரே அப்பா அம்மா தான். வீட்டுக்கு வாடி உன் அம்மா கிளே சொல்றேன். அம்மா கிட்ட சொல்லி பாரு. அம்மா என்ன சொல்லலாம்? ஏன் ஏன்டி நீ அம்மாவை கூட ஏமாத்திருவேன். வா அப்பா கிட்டே சொல்றேன். ஐயோ அப்பா தானே மாங்காய் தோப்புக்குள்ள காவல் போடுவாங்க பாத்துக்கிறீங்களாமா? அந்த கேவனுக்கு எழுந்து கூட வரமாட்டாங்க அந்த கட்டுல விட்டு. எவனா எங்கனா மாங்காய் யாருன்னா ஆடு கிட்ட கூட அந்த தாய் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த கட்டு விட்டு இறங்கவே மாட்டானுங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கூட என்னம்மா சொல்லுமா ஏண்டி பத்திர எல்லாரையும் குடும்பத்தை அசுகப்படுத்துவாங்க. ஏண்டி அதெல்லாம் போட போகட்டி கடைசி வரைக்கும் பேரை சொல்லி அதை சொல்லுடி. என் பேர் தானே? ஆமாண்டி. உன் பேரை சொன்னா மட்டும் போதுண்டி. நான் ஒரு வாட்டி சொல்றேன். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே என் பேர் எடுத்து போய் வச்சுக்க கூடாது. யாரும் வச்சுக்க கூடாது. யாரும் அந்த பேரை எடுத்து வச்சுப்பீங்களா? நீங்க யாரும் வச்சுக்கீங்களா? யாரும் வச்சுக்க மாட்டாங்கடி. நான் பிறந்ததுல சொல்றேன். அக்கா எல்லாருமே புரியும் தெரியும். சொல்லுடி. நான் அம்மா வயித்துல சொல்ல திடீர்னு 8 வச்சுட்டேன். 8 வச்சுட்டேன். எங்க அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சு. வயிற்று வலி வந்துருச்சு. அப்புறம் என்னடி ஆச்சு? என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. ஏதோ வண்டி எல்லாம் கூட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு பார்த்துக்க எங்க அம்மா ஒரு வண்டி கூட வரல. அதனால முன்னாடி ஒரு வண்டி இப்படி நட்டுன்னு இருக்குமா பாத்துட்டு. ஜேசிபியா? அது இல்லடி. அந்த முள்ளு பதார பார்த்தா தூக்குமே. பாம்பா? பாம்புலயே இரு. அந்த கிரேன்றிய
கிரேன் வண்டியா? அந்த கிரேன் வண்டியில வாரி எங்க அம்மா போட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போனாங்க. எவ்வளவு வேகம்டி? 99 கிலோமீட்டர். அதுல கூடவா? போயினே சொல்ல பாதியிலே நான் பிறந்துட்டேன். அந்த வண்டியில நான் பிறந்ததுனால வண்டியோட ஞாபகத்தமா எங்க அப்பா எனக்கு கிரேன் பேரு. ஏண்டி அப்ப உன் பேரு கிரேனா? யாருன்னா எனக்கு கிரேன் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஐ டு நாட் லைக் இட். ஓகே ஏண்டி வேற எப்படி தாண்டி கூப்பிடணும்? எங்க அப்பாவோட இன்சிலோட சேர்த்து என் பேர் கூப்பிடணும். நீ தாண்டி நல்ல பொண்ணு. உங்க அப்பாவோட பேரு என்னடி? ஓம் சக்தி ராமையா. ஓம் சக்தி ராமையா. முதல்ல எழுத்து ஓ. ஓ. என் பேரு கிரேன். கிரேன். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு. உங்க அப்பாவோட பேரு ஓம் சக்தி ராமையா. முதல்ல எழுத்து ஓ. உன்னுடைய பேரு கிரேன். அப்ப உன் பேரு ஓ. இந்த லட்சத்துல யாராவது பேர் யாராவது வாங்கி வேற வச்சுப்பாங்களா? நாங்க டென்ஷன் ஆயிட்டோம். நாங்க மெட்லுங்க. ஏய் என்னடி பண்ணுவேன்? நீங்க எங்களை அடிக்க முடியாது. நாங்களே எங்களை அடிச்சுப்போம். என்னடி நீயே கடிச்சிக்கிற? ஆமா நாங்க மெட்லு. ஏய் ஏண்டி உன்னை நான் போய் கூப்பிட்ட பாரு. என் கண்ணு எதுல நிக்காது. போடி போ போடி. ஜெயப்பட சதா வந்திருக்காங்க. போயா போடி. நான் என்ன சொல்றேன் பாரு. என்னடி சொல்றான்? நான் ஜெயப்பட சதான்றேன். சதா எந்த ஒரு பண்ணி மாதிரி இருக்குது. ஏண்டி என் கண்ணு எதுல நிக்காது. போடி உள்ள போடி உள்ள. வீட்டுக்காரன் அனுப்புறேன் பாரு. அப்ப யாரு உங்க வீட்டுக்காரு? நம்ம ஒரு